என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உருகி உருகி உன்னில் கரைந்தேன் நாவல் பகுதி 16. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அனஸ்வர் விழி மூடி கிடந்தாலும் உறக்கம் அவனை தழுவ மறுக்கிறது. மருத்துவமனையில் தான் சந்தித்த அக்ஷரா இல்லை, இப்போது தன்னோடு இருக்கும் அக்ஷரா என்று அவன் மனம் உறுதியாக நம்புகிறது. ஆனால் அது எப்படி அவனுக்கு புரியவில்லை. அக்ஷராவை சந்தித்த அன்றிலிருந்து இன்று வரையிலான அனைத்து நிகழ்வுகளையும் மனதில் அசை போட ஆரம்பித்தான். முதன்முறை அக்ஷராவை திருவனந்தபுரத்தில் சந்தித்ததும் அதன் பிறகு சென்னையில் சந்தித்ததும் அவன் நினைவில் பல முறை வந்து சென்றது. அப்போது அவனுக்கு ஒரு உண்மை தெளிவாக புரியவும் செய்தது. அவன் திருவனந்தபுரத்தில் பார்த்த அக்ஷராவை தான் விரும்பினான். அவளை தான் அவன் திருமணம் செய்தும் கொண்டான். அவளை தான் இன்று மருத்துவமனையில் சந்தித்து திரும்பினான். சென்னையில் சந்தித்த அக்ஷரா அவள் வேறு. அவள்தான் இப்போது தன்னோடு இருப்பவள். திருவனந்தபுரத்தில் தான் சந்தித்த அக்ஷரா தான் இவள் என்று நினைத்து இவளிடம் காதலை கூறி இவளோடு பழகி இவளை மணக்க தயாரானோம். ஆனால் தாலி கட்டியது இவள் கழுத்தில் அல்ல, தான் விரும்பிய அக்ஷரா கழுத்தில். சரியான பாதையில் அவன் சிந்தனை பயணித்தாலும் தான் ஏன் இப்படி ஒரு பித்தனை போன்று சிந்தித்து குழம்புகிறோம் என்று தன்னை கடிந்து கொண்டவன் தன் சிந்தனைக்கு கடிவாளமிட்டு உறங்க முயன்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. இவள் அவள் இல்லை என்று அவன் மனம் கூறிக்கொண்டே இருக்க ஏதோ பொறி தட்டியவனாக சட்டென்று விழிகளை திறந்தான். அகல்யா உறங்காமல் அவனையே ஏக்கத்தோடு பார்த்தபடி படுக்கையில் அமர்ந்திருப்பதை கண்டு, என்ன அக்ஷரா, நீ இன்னும் தூங்கலையா என்று கேட்டான். தூக்கம் வரல அனஸ்வர், உங்க நினைவாவே இருக்கு. சரி, உங்க தலைவலி இப்ப எப்படி இருக்கு? அதுவா, அது இன்னும் சரியாகல. நல்லா தூங்கி எந்திரிச்சாதான் போகும் போல இருக்கு. அக்ஷரா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் திருவனந்தபுரத்துல தான் பார்த்தேன் சொன்னீங்களே. ஆனா அப்ப உன்னை 4-5 பேர் துரத்திட்டு வந்தாங்க. இத கூட ஒரு தடவை கேட்டீங்களே, ரவுடி பசங்கன்னு சொன்னேனே. சொன்ன. ஆனா அக்ஷரா, எனக்கு அப்படி தோணல. அவங்களுக்கு உன்ன ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க அன்னைக்கு உன்னுடைய பேரை சொல்லிதான் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அப்படிதான் எனக்கு உன்னுடைய பேர் தெரியும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு உன் மேல கடுமையான கோபமும் இருந்தது. உன்னை பைத்தியக்காரின்னு மத்தவங்க கிட்ட சொல்லிதான் தேடிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லும் போது கூட அவங்களுடைய வார்த்தையில உன்னை வெட்டி போடுற அளவு கோபம் இருந்தது. உண்மையிலேயே அவங்க யாரு அக்ஷரா? அகல்யா வாயடைத்து போனாள். என்னவென்று இவனிடம் சொல்வது, என்ன சொல்வது என்று அறியாது அமைதியாக அவனை பார்த்தபடி சிந்தித்தவளுக்கு ஒரு வழியும் கிடைத்தது. அனஸ்வர், நீங்க சொன்னது உண்மைதான். அவங்க ரவுடி பசங்க கிடையாதுதான். ஆனா எனக்கு அவங்க அப்படிதான் தெரிஞ்சாங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு பையன் என்ன சுத்தி சுத்தி வந்து காதலிச்சான். ஆனா எனக்கு அவனை பிடிக்கல. என்ன தொல்லை பண்ணாதேன்னு பல தடவை சொன்னேன். ஆனா அவன் கேட்கல. கடைசியில அவனை கடற்கரைக்கு வர சொல்லி, என்னுடைய படிப்பு தான் எனக்கு முக்கியம், என்னுடைய அப்பா அம்மா அதை விட முக்கியம்னு சொன்னேன். அப்பவும் நான் சொல்ற எதையும் காதுல வாங்காம நீ எனக்கு தான், உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சான். கோபத்துல அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன். அவன் கடல்ல விழுந்துட்டான். ஆனா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனை காப்பாத்திட்டாங்க. ஏதோ நான் வேணும்னே அவனை பிடிச்சு கடல்ல தள்ளி விட்ட மாதிரி அந்த கூட்டம் என்ன துரத்த ஆரம்பிச்சது. அவள் மிகவும் அழகாக கதை கூறும்போது மாட்டிக்கொள்ள போகிறோம் என்று அறியவில்லை. அப்படியா என்று வியப்போடு கேட்டவன், ஆனா அக்ஷரா, இதுல ஏதோ ஒண்ணு இடிக்குதே. என்ன இடிக்குது? நானும் அவனை காதலிச்சிருப்பேன்னு சந்தேகப்படுறீங்களா அனஸ்வர்? கோபமாக அவள் கேட்க, இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. ஆனா அக்ஷரா, உன்னுடைய அப்பா அம்மா தத்து கொடுத்ததுக்கு அப்புறமா நீ இங்க இந்த சென்னையில தானே வளர்ந்த, இங்க தானே படிச்ச. திருவனந்தபுரத்துக்கு லீவ்ல மட்டும்தானே போயிருப்ப. நீயே என்கிட்ட பல தடவை சொல்லி இருக்க, உன்னை தத்து கொடுத்ததுக்கு பிறகு நீ உங்க அப்பா அம்மா தம்பிய அடிக்கடி போய் பார்த்ததே இல்லன்னு. ஏன்னா உனக்கு உன்னுடைய வீடு பிடிக்காது, அங்க இருந்த வறுமை சுத்தமா பிடிக்காது. உன்னுடைய தம்பி தங்கச்சியை கூட உன் அப்பா அம்மா இறப்புக்கு பிறகு கூட கூட்டிக்க உனக்கு விருப்பம் இருக்கல. அப்படி இருக்க நீ அவங்க கூட அதிக நாள் தங்கி இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி இப்படி அந்த பையன் உன் பின்னாடி அலைய முடியும். அவளால் பேச முடியவில்லை. என்னுடைய சந்தேகத்தை கேட்கவா என்ன என்பது போல அவனை பார்த்தாள். உன்னுடைய தங்கச்சி கூட பார்க்க உன்ன மாதிரியே இருப்பாளா? அவள் விழிகளில் நடுக்கம். அதை சட்டென்று மறைத்தவள்,
இல்ல, அப்படியே இருந்தா கூட அவளுக்கும் எனக்கும் எப்படி அனஸ்வர் ஒரே பேர் இருக்க முடியும் என்று கேட்டு அவனை குழப்பி விட்டாள். அதுவும் சரிதானே என்றது அவன் மனம். அப்படின்னு அக்ஷரா எப்படி அந்த பையன் உன்னை சுத்தி சுத்தி வந்து காதலிச்சான்? எனக்கு இது புரிய மாட்டேங்குது. அனஸ்வர், காதலிக்கணும்னா ஒரு பொண்ணு சுத்தி சுத்தி வரணும்னா அவளை பல தடவை பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு தடவை பார்த்தா கூட அந்த பொண்ணை இல்ல அந்த பையனை பிடிச்சு போனா அவங்க பின்னாடி அவங்க சுத்ததான் செய்வாங்க. அந்த பையன் என் பின்னாடி சுத்தினது நான் அங்க லீவுக்கு போகும்போதுதான். அப்படி ஒரு நாள் லீவுக்கு போகும்போதுதான் என்ன ரொம்ப தொல்லை பண்ணான். அப்பதான் அவனை கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் பேசினேன். சரி, உன் தங்கச்சி பேர் என்ன? இதை அவள் முன்பே எதிர்பார்த்திருந்தாள். அப்படி அவன் கேட்டால் அவனுக்கு கூற ஒரு பெயரையும் அவள் கண்டுபிடித்து வைத்திருந்தாள். அவ பேர் ஆனந்தி. அவ போட்டோ ஏதாவது இருக்கா? இல்ல, போட்டோ எல்லாம் எதுவும் இல்ல. ஆமா, அவையே நம்ம கல்யாணத்துக்கு வரல. உன்னுடைய தம்பி வந்திருந்தானே, அவளுக்கு என் மேல பொறாம, அதுதான் வரல. பொறாமையா? ஆமா, நான் நல்ல வசதியா வாழ்ந்துட்டு இருந்தேன்ல, அத பார்க்க பிடிக்காம தான் நம்ம கல்யாணத்துக்கு அவ வரல. அவ இப்ப எங்க இருக்கா? சிங்கப்பூர்ல. சிங்கப்பூர்லயா? அங்க என்ன பண்றா? வேலை பாக்குறா. தனியாவா இருக்கா? இல்ல, பாட்டி கூட என்றவள் அப்படியே வார்த்தைகளை விழுங்கிவிட்டு, பாட்டி அவ கூட இருந்தாங்க, இப்போ சிங்கப்பூர்ல இருக்கிற சித்தி கூட இருக்கா. ஓ, அப்படியா? ஓகே, எனக்கு இங்க படுத்து தூக்கம் வரல, நான் பக்கத்து ரூம்ல போய் படுத்துக்கிறேன். நானும் வரேனே. நீ வேண்டாம், எனக்கு தனிமை தேவைப்படுது. அவன் எழுந்து வெளியே செல்ல கோபமாக படுக்கையில் இருந்த தலையணையை எடுத்து வீசி எறிந்தாள் அகல்யா. பக்கத்து அறைக்கு வந்து படுத்தும் அனஸ்வருக்கு உறக்கம் வரவில்லை. அக்ஷராவின் தங்கை, அவள் ஏன் திரைமறைவிலேயே இருக்கிறாள்? இதற்கு விடை கிடைத்தால் அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் என்று அவன் மனம் கூறுகிறது. சிந்தனையில் மூழ்கி கிடந்தவன் எப்போதோ எப்படியோ உறங்கி போனான். இதே நேரம் அக்ஷராவை அழைத்து வாய்க்கு வந்தபடி திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள் அகல்யா. அக்ஷரா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தெரிந்தோ தெரியாமலோ அகல்யாவின் இப்போதைய இந்த நிலைக்கு அவள் காரணமாகி விட்டாள் அல்லவா? எங்க பாருடி, உன்னை பத்தி அனஸ்வர் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டேன். உன்னுடைய பேரு ஆனந்தின்னு தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதையே பாட்டி கிட்டையும் அப்பா அம்மா கிட்டையும் சொல்லி வை. நாளைக்கு கண்டிப்பா என்னையும் கூட்டிட்டு அனஸ்வர் ஹாஸ்பிட்டல் வருவாரு. அதுக்குள்ள சிங்கப்பூர் கிளம்ப முடிஞ்சா கிளம்பிப்போ. அவர் கண்ணுல இனியும் ஒரு தடவை நீ சிக்குன, அப்புறம் நானே உன்னை போட்டு தள்ளிடுவேண்டி. என்னுடைய காதலனை உன்னை நம்பி விட்டுட்டு போனா எனக்கு துரோகம் பண்ணி என்னுடைய இடத்தை நீ அபகரிக்க பாக்குற. இது உனக்கே நியாயமா படுதாடி? இந்த காலத்துல எவ்வளையும் நம்ப கூடாதுன்னு நீ எனக்கு கத்து கொடுத்துட்ட. நீ உடனே சிங்கப்பூர் கிளம்புற வழிய பாரு. என்னுடைய அப்பா அம்மா தானே, நான் அவங்கள பாத்துக்கிறேன். உன்னை யாரடி சிங்கப்பூர்ல இருந்து சென்னை வர சொன்னது? என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே சிங்கப்பூர்ல இருந்து பிளைட் பிடிச்சுங்க வந்தியா? இனி என் கண்ணுல பட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கோபமாக அழைப்பை துண்டித்தவள் நிம்மதியின்றி தவித்தாள். அனஸ்வர் கை நழுவி செல்வது போல் அவளுக்கு தோன்றுகிறது. அகல்யா எதிர்பார்த்தது போன்று காலை அலுவலகம் புறப்பட்ட அனஸ்வர், அக்ஷரா, ஆண்டிய பார்த்துட்டு அப்படியே ஆபீஸ் போலான்னு நினைக்கிறேன், நீ என் கூட வரியா என்று கேட்டான். வரேங்க, பாட்டி ஊருக்கு கிளம்பிட்டாங்களாம். அம்மாவை பாத்துக்க யாரும் இல்ல, அப்பாவுக்கு லீவ் இல்ல. நான் தான் அப்பா ஆபீஸ்ல இருந்து வர்ற வரைக்கும் அம்மா கூட இருக்கணும். அப்ப சரி, நீ கிளம்பு என்றான். அவளும் தயாராகி அவனோடு புறப்பட்டாள். அதிகாலை அக்ஷரா பாட்டியோடு சித்தி வீட்டிற்கு சென்று விட்டாள். மாலைதான் சிங்கப்பூர் கிளம்புகிறாள். அதுவரை அனஸ்வர் கண்ணில் சிக்காமல் இருக்க வேண்டும் அல்லவா? அகல்யாவோடு மருத்துவமனை வந்த அனஸ்வரின் விழிகளில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய அந்த நிமிடம் முதல் அவன் விழிகள் யாரையோ தேடியது. மீண்டும் அந்த அக்ஷரா தன் கண்ணில் சிக்க மாட்டாளா? இவளும் அவளும் ஒன்றல்ல என்று தனக்கு உறுதியாகாதா? இப்படி நினைக்கும் போது ஏன் நீ இப்படி பிதற்றுகிறாய் என்று மூளை கேள்வி கேட்டது. இவளும் அவளும் ஒன்று என்றால் இவளை அவளாக நினைக்க மனம் ஏன் மறுக்கிறது? இவளை மனைவியாக மனம் ஏற்கவில்லையே ஏன்? குழப்பங்களோடும் கேள்விகளோடும் சித்தி அறையை எட்டிவிட்டான். அறை முழுவதும் யாரையோ தேடி ஓடிய விழிகள் ஏமாற்றத்தோடு சித்தி மீது பதிந்தது. அவன் அக்ஷராவை தான் தேடுகிறான் என்று சித்தி சித்தப்பாவுக்கு புரிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பரிதாபமாக பார்த்து கொண்டனர். பாட்டி கிளம்பிட்டாங்களா ஆண்டி என்று கேட்டான். கிளம்பிட்டாங்க. ஊருக்கு போனாங்களா இல்ல அக்ஷரா தங்கச்சி ஆனந்தி கிட்ட போனாங்களா?
இந்த கேள்விக்கு சித்தி தடுமாறினார். அது வந்து வந்து என்றவர் அகல்யாவை பார்க்க அவளும் திருவென விழித்தாள். அவங்க இப்ப ஊருக்கு தான் போயிருக்காங்க. அப்படின்னா பாட்டி திரும்பவும் சிங்கப்பூர் போவாங்களா? அது அது தெரியலப்பா. இன்னும் ஏதேதோ அவன் கேட்க எங்கே மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்தில் சித்தி தடுமாறி பதில் கூற ஒரு வழியாக அனஸ்வர் விடை பெற்று எழுந்தான். அப்பாடா, சித்தி மனம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. ஓகே அக்ஷரா, நான் கிளம்புறேன். சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்சு போகும்போது நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரிங்க. ஓகே ஆண்டி. அங்கிள் நீங்க கிளம்பலையா? நான் ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். ஓகே அங்கிள். அவன் அறையை விட்டு வெளியே செல்ல எழுந்து வந்து அறை கதவை சாத்தி தாழிட்ட அகல்யா, அவ எங்க சிங்கப்பூர் போயிட்டாளா? கோபமாக கேட்டாள். நீ சொன்ன உடனே சிங்கப்பூர் கிளம்பி போக அவளுக்கு சொந்தமா பிளைட் இருக்கா என்ன? அவளை யாரும் இங்க சென்னை வர சொன்னது? இந்த கேள்விக்கு நாங்க பதில் சொன்னா நல்லா இருக்காது. நாங்க உன்னதான் தத்தெடுத்தோம். ஆனா எங்களுக்கு மகளா இருக்கிறது இப்பவும் எப்பவும் அவ மட்டும்தான். அப்படின்னா நான் உங்களை பாத்துக்கலன்னு சொல்றீங்களா? ஆமா, எனக்கு விபத்துன்னு கேள்விப்பட்டு நீ வந்து என்ன பாத்துட்டு போன, அவ்வளவுதான். என் கூட இருக்கணும்னு உனக்கு தோணல. நீ என்னைக்குமே சுயநலமா தான் சிந்திச்சிருக்க. இப்பவும் அப்படிதான் சிந்திக்கிற. அதனால பாதிக்கப்படுறது அக்ஷரா மட்டும்தான். அதை நீ மனசுல வச்சுக்கிட்டா உனக்கு நல்லது. அகல்யா கோபமாக விடக்கென்று தலையை திருப்பிக் கொண்டாள். பகுதி 16 நிறைவடைந்தது. பகுதி 17 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.